நமஸ்காரம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு ராமாயண மகாபாரதெல்லாம் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. போர் அடிக்க மாட்டேன். ஒரு சின்ன ஒரு ரீசெண்டாக சில குழந்தைகள்லாம் பேசின்னு இருக்கிற போது இந்த ஒக்கபுலரி இல்லை, டெவலப்மெண்ட்டே வரல குழந்தைகளுக்கு. பாசிபிளி குழந்தைகள் கையில் மொபைலை கொடுத்துட்டு அப்பா அம்மா வேலை பண்ணிட்டு இருக்கா, இல்லை குழந்தைகள் விளையாடிகிட்டே இருக்கு மொபைலில். பேசணும், நிறைய ஒக்கபுலரி சொல்லித்தரணும், டெவலப் பண்ணணும். முன்னாடி நம்மளாம் என்ன சொல்லின்னு இருந்தோம், இன்னைக்கு அதுக்கு என்ன மருவி என்ன பேர் வந்திருக்கு, இல்லை அது எப்படி உபயோகப்படுத்துகிறோம்னு சொல்லணும். இது ஒரு சின்ன கதை. ஒரு பாக்யராஜ் படத்தில் சொல்லுவான், போய் நீ மிக்சர் வாங்கிட்டு வான்னு சொல்லுவான். அவன் வந்து வெறும் காராபூந்தி வாங்கிட்டு வருவான். ஸோ அந்த பையனுக்கு வந்து காராபூந்தினாலும் என்னன்னு தெரில, மிக்சர்னாலும் என்னன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு ஜோக் உண்டு. இது நாங்கள் சின்ன குழந்தைகளாக இருந்தபோது வீட்டில் கதை சொல்லுவாள். இத்தனைக்கு கல்யாணம் ஆச்சு, ஆனால் பொண்டாட்டி வீட்டுக்கே போகல ரொம்ப நாளாக. என்ன பார்த்தாலும் பிஸ்னஸ், பிஸி 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 பிஸி. ஒரு நாளைக்கு எதேச்சியாக அந்த மாமனார் ஊரில் ஒரு வேலை இருந்தது, போயிருக்கான். அப்படியே மாமியார் வீட்டு போயிருக்கான். முதல்ல மாப்பிள்ளை வந்திருக்கான், நல்ல பயங்கர கவனிப்பு. இந்தியில் சொல்லுவா இல்லையா, சப்பன் போக், அந்த மாதிரி கவனிப்பு அவனுக்கு. அது பிள்ளையார் சதுர்த்தி வந்த நேரம். ஸோ அவனுக்கு வந்து மோதகம் பண்ணி போட்டா, குழக்கட்டை. இந்த பையன் சாப்பிட்டான். இவ்வளவு திதிப்பு பூர்ணம் வச்சு சாப்பிட்டோன்னு அவனுக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. மாமியார்கிட்ட கேட்டான், இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, குழக்கட்டை அப்படின்னா. இவனுக்கு நல்ல புத்தி இல்லையா, அதனால் இவனுக்கு எல்லாமே தெரியும். எப்போ பார்த்தாலும் வாயில் குழக்கட்டை 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 சொல்லிகிட்டே போயின்னு இருக்கான். அங்கே போகிற போது சாயங்காலத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நல்ல மழை வேற பெஞ்சிருக்கு. இங்கே ஒரு வாய்க்கால் வெட்டி தண்ணி நிறையா இருக்குது. இது எப்படா தாண்டதுன்னு நின்று பார்க்குறான், எங்கேயாவது கிட்ட கல் போட்டிருக்கா போகலாமான்னு. அப்போது தான் அங்கேருந்து வந்து இந்த நாயெல்லாம் 4 கால் பாய்ச்சலை தாண்டும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் எடுத்து அத்திரிமாக் அப்படி சொல்லிட்டு தாண்டினான். அத்திரிமாக் அப்படி சொல்லி தாண்டினான். தாண்டினோடனே இவனும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு முன்னாடி ஓடி வந்து அத்திரிமாக்குன்னு சொல்லி அந்த வாய்க்கால் மாதிரி ஒரு தண்ணி தாண்டிட்டான், மேலே தண்ணி படாமல். அவ்வளோதான், அவனுக்கு மண்டையில் அது அத்திரிமாக்கு உட்காந்துடுத்து. அத்திரிமாக்குன்னு சொல்லிகிட்டே வீட்டுக்கு போயிட்டான். போய் ராத்திரி படுத்துனுட்டான். மறுநாள் அன்னைக்கு கேட்குறா எல்லாரும், எப்படி இருந்தது ட்ரிப், எப்படி இருந்தது, மாமியார் வீட்டில் என்ன பண்ணா, எல்லாம் கேட்குறா. இவன் சொல்கிறான், எனக்கு நல்ல சாப்பாடு போட்டால் இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டதே இல்லை. அதுவும் ஒரு திதிப்பு பண்டம் போட்டிருந்தா அத்திரிமாக்குன்னு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அத்திரிமாக்கா என்னதுன்னு கேட்குறா பொண்டாட்டி. என்னன்னு கேட்குறா. அத்திரிமாக்குன்னா என்ன, என்ன போட்டா அவனுக்கு அப்படின்னா. என்ன மாதிரி இருந்தது, என்ன திதிப்பு பண்டம், என்ன இது கூட உனக்கு தெரியாதா, அத்திரிமாக்கு உங்கள் அம்மா பண்ண, நீ ஒன்றும் கற்றுக்கவே இல்லையா, என்ன திருப்பி சொல்லிகிட்டே இருக்கான். அவளுக்கு ஒன்றும் புரியலை. போட்டு வெளுத்துட்டான், தம் 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 தம்னு போட்டான், முதுகில் கன்னத்தில் போட்டான். அவளுக்கு செவந்து வீங்கி போயிடுது. இந்த பையனோட அம்மா வெளியிலேருந்து வரா, பெரிய வீடு, வந்து பார்க்குறா. இந்த மாட்டு பொண்ணு அழுதுண்டே இருக்கா. எதுக்குமா அழறணுன்னா, இவர் ஏதோ அத்திரிமாக்கு ஒன்றுன்னு கேட்டார், எனக்கு ஒன்றும் புரியலம்மா, அத்திரிமாக்கு என்னன்னு. நான் புரியலன்னு சொன்னோன்னு போட்டு அடிச்சுட்டார் அப்படிங்க. அந்த மாமியார் வந்து நல்ல மாமியார். அந்த மாட்டு பொண்ணோட கன்னத்தை தடவி, ஐயோ குழக்கட்டையாக வீங்கியிருக்கே அப்படின்னா. இவன் அங்கே நின்றுட்டு இருந்த காதில் விழுந்துடுத்து. குழக்கட்டை, நான் குழக்கட்டை தான் சாப்பிட்ணுன்னு சொன்னேன், அதுதான் சொல்ல வந்தேன். ஆனால் வழியில் வரபோது அத்திரிமாக்கு. நீ குழக்கட்டையே பண்ணினது இல்லையா அந்த வீட்டில், அதனால் எனக்கே தெரியலையேம்மா அப்படின்ட்டான் அவன். இந்த கதை எதுக்கு சொல்ல வருதுன்னா, நம்ம வந்து குழந்தைகளோட நிறைய பேசணும், நிறைய வார்த்தைகளை உபயோகத்தில் சொல்லித்தரணும் என்ன அப்படின்ட்டு. எதுக்கு இது தேவை இருக்கக்கூடாது. இப்போ ரொம்ப பேரை பார்க்குறோம், நிஜமாகவே சொல்கிறேன். ஒரு சயின்ஸ் டீச்சர் இருந்தார், எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவருக்கு புழுங்கரிசி எப்படி வந்ததுன்னே தெரியாது. ஹோட்டலுக்கு போயிருக்கார், எங்கள் மாமாவோட தான். அங்கே போய் உட்கார்ந்த உடனே ஹோட்டலில் வந்து புழுங்கரிசி கொண்டாந்து போடுறான். இவர் சாப்பிட்டுட்டார். எங்கள் மாமா சொன்னார், எனக்கு புழுங்கரிசி வேண்டாம், நீங்கள் பச்சரிசி சாதம் இருந்தால் போடுங்க. பச்சரிசினா கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஸோ பச்சரிசி போடுற போது அந்த சயின்ஸ் டீச்சர் எங்கள் மாமாட்ட கேட்டார், டேய் என்னடா அது பச்சரிசி புழுங்கரிசினா என்னடா, நாங்களாம் இதான வருஷம் முழுக்க சாப்பிட்றோம் அப்படின்னார். இது எந்த நிலத்துலேருந்து விளையிறதுன்னு வேற கேட்டார். எப்படி புழுங்கரிசி எந்த நிலத்துலேருந்து விளையிறதுன்னு கேட்டார்.
அப்புறம் எங்கள் மாமா எக்ஸ்பிளைன் பண்ணார், எல்லா இடத்துலையும் பச்சரிசி தாண்டா வரும், அந்த பச்சரிசி நெல்லை புழுக்கிட்டு அப்புறம் தோலை உரிச்சிட்டாக்க உமியை எடுத்துட்டா அது புழுங்கரிசி. நாங்களாம் வீட்டில் புழுங்கரிசி டைரெக்டாக சாப்பிட மாட்டோம், ஏன்னா அது பாதி வெந்தது இல்லையா, அது சாமிக்கு போட முடியாது. ஓ அப்படியா அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டார். ஏன்னா நம்ம வீட்டில் பேசுறது கிடையாது, ஒன்றும் சொல்கிறது கிடையாது. இனிமேல் குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லது சொல்லுவோம், இந்த மொபைல் யூஸ் பண்ணுறது குறைக்க சொல்லுவோம். குழந்தைகளுக்கு மொபைலை கொடுத்துட்டு சாதம் ஊட்டுறது, இல்லை குழந்தைகளுக்கு தானே சாப்பிட சொல்கிறது, அது வேண்டாம். குழந்தைகளுக்கு நிறைய ஒக்கபரரி சொல்லித்தருவோம், எல்லா பாஷையிலையும் எதெல்லாம் தெரியறதோ அந்த பாஷையெல்லாம் சொல்லித்தருவோம். குழந்தைகள் வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்லா முன்னேறி மேலே வருவாங்க. வாழ்க வளத்துடன் வலிமையுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிச்சு அவளையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவள் சப்ஸ்கிரிப்ஷன் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு பெரிய சப்போர்ட், என்னோட சேனலை மேலே கொண்டு போக முடியும். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண.